அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் பாலிட்டி இருக்கிற மத்திய மாநில உறவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பாலிட்டியில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் சிலபஸ் வைஸ். அது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? மத்திய மாநில உறவுகள் அப்படிங்கும்போது மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் எந்த மாதிரி உறவுகள் இருக்குது அப்படின்னும் எப்படி அதனோட பகிர்வுகளை பகிர்ந்து கொள்ளுது அப்படிங்கிற டாபிக் எல்லாமே இந்த டாபிக் கீழே தான் வரும். ஓகேங்களா? அது போக கூட்டாட்சியோட நன்மைகள், கூட்டாட்சி தத்துவத்தோட தன்மைகள் என்ன அப்படிங்கிறதும் இந்த டாப்பிக்கில் வரும். இது கம்பல்சரியாக கொஷின் வர்றது தான். டிஎன்பிசியில் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறதுல இருக்கிற சிலபஸ் வைஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இது இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிறங்காட்டி கரண்ட்டில் இருக்கிற இஷ்யூஸோட லிங்க் பண்ணி இந்த டாப்பிக்கில் கொஷின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, கூட்டாட்சியோட அடிப்படை தன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் மத்திய மாநில அரசுகளோட உறவுகளை பார்க்கலாம். ஓகேங்களா? அதை இதுலேயே பார்த்தோம் அப்படிங்கும்போது சீர்திருத்த குழுக்கள் வரும். அது போக மத்திய மாநில அரசுகளுக்கிடையே நிதி பகிர்வு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்ஸு இந்த வீடியோலேயே வரும். ஓகேங்களா? மத்திய மாநில அரசு அப்படின்னாவே கூட்டாட்சி அப்படிங்கிறது தான். இங்கே இந்தியா அப்படிங்கிறது ஒற்றை குடியுரிமை கொண்டிருக்கிற நாடு தான். குடியுரிமை அப்படிங்கும்போது ஒற்றை குடியுரிமை தான் இருக்குது. ஒரு குடிமகனுக்கு குடியுரிமை வழங்குறது அந்த நாட்டோட மத்திய அரசு தான் வழங்குது. இந்தியாவில் மத்திய அரசு தான் குடியுரிமை வழங்கும். அதனால இந்திய குடிமகன் அப்படின்னு தான் ஒவ்வொரு குடிமகனையும் சொல்லணும். மாநிலங்கள் அப்படிங்கும்போது மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் என்ன அப்படிங்கிறது ஒன்றிய அரசு அப்படின்னு இருக்கு. அப்போ ஒன்றிய அரசு அப்படிங்கிறது தனியாக ஒரு அரசாக இல்லை, மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் ஒன்றிய அரசாக இருக்குது. அப்போ அந்த ஃபெடரேஷன் அப்படிங்கும்போது எல்லாம் சேர்ந்தது அப்படிங்கும்போது அது கூட்டாட்சி அப்படிங்கிற கான்செப்ட் இந்தியாவில் கொண்டு வராங்க. ஓகேங்களா? கூட்டாட்சி அப்படிங்கிறது ஒரு மைய அதிகாரத்திற்கும் மாநிலம் அல்லனா மாகாணங்கள் போன்ற பல்வேறு தொகுதி அலகுகளுக்கு இடையே அதிகாரம் பிரிக்கப்பட்ட ஒரு அரசாங்க அமைப்பை தான் சொல்கிறாங்க. இப்போ குடியுரிமை அப்படிங்கிறது மத்திய அரசு தான் கொடுக்கும். அதுவே பார்த்தோம் அப்படின்னா கல்வி அப்படிங்கிறது மத்திய அரசு கீழே தான் வரும். ஆனால் போக்குவரத்து, சாலை அமைப்பு அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மாநில அரசு கீழே வரும். இப்போ ஜிஎஸ்டியை மத்திய அரசு தான் கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் பிரித்து தான் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு அந்தந்த மாநிலங்களில் தான் தனியாக வரி வசூலிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் ஜிஎஸ்டி வந்தங்காட்டி அது ஒருங்கிணைந்த வரியாக கொண்டு வந்துட்டாங்க. ஜிஎஸ்டியை தவிர இப்போ வீட்டு வரி, சொத்து வரி, தண்ணி வரி அதை எல்லாமே மாநில அரசுக்கு தான் வச்சுக்கும். ஓகேங்களா? விற்பனை வரி தான் இப்போது மத்திய அரசுக்கு கொண்டு போன மாதிரி. இந்த மாதிரி மத்திய அரசு மாநில அரசுகள் சேர்ந்து தான் ஒவ்வொரு திட்டத்தையும் கொண்டு வரும். கல்வி அப்படிங்கும்போது மத்திய அரசு கீழே தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் எல்லாமே ஒன்று கவர்மெண்ட் மாநில அரசு பள்ளிகளாக இருக்கும், இல்லைன்னா தனியார் பள்ளிகளாக இருக்கும். மத்திய அரசு பள்ளிகளை நாம் இன்னும் இங்கே கொண்டு வரல. அதை தான் பிஎம் ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிறது மத்திய அரசு கண்ட்ரோலுக்கு கீழே இயங்குகிற பள்ளிகள். தமிழ்நாட்டில் 1-2 பள்ளிகள் இருக்குது. அது யாருக்காக அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய அரசே மாநிலத்தில் மத்திய அரசு பணியாளர்கள் வேலை செய்வாங்க, இராணுவ அதிகாரிகள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களோட குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்காக ஒரு 4-5 பள்ளிக்கூடம் தான் தமிழ்நாட்டிலேயே மத்திய அரசோட பள்ளிகள் இருக்குது. ஓகேங்களா? இந்த மற்ற பள்ளிகள் இப்போ தனியார் பள்ளி இருக்கிற மாதிரி மத்திய அரசு கீழே இயங்குகிற பள்ளிகளை நாம் இன்னும் அலோவ் பண்ணலை. ஓகேங்களா? அப்படி பண்ணும்போது பார்த்தோன்னா மும்மொழி கொள்கை அப்படிங்கிற பெரிய ப்ராப்ளம்லாம் இருக்குது. அதனால தமிழ்நாடு இன்னும் அதை அலோவ் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி தான் மத்திய அரசு மாநில அரசு கீழே இருக்கிற உறவுகளை ரிலேட் பண்ணி தான் நம்மளுக்கு டிஎன்பிசியில் கொஷின் கேட்பாங்க. கரண்ட்டில் எப்படி போயிட்டுருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் கொஷின் கேட்பாங்க. ஓகேங்களா? நம்ம பேசிக் கான்செப்ட் புக்கில் என்ன இருக்கோ அதை பார்த்துக்கலாம். இந்தியாவில் அரசியலமைப்பு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே அதிகாரங்களை பொறுப்புகளையும் பிரிக்கிறது. மத்திய அரசுக்கு என்ன பொறுப்பு, மாநில அரசுக்கு என்ன பொறுப்பு அப்படிங்கிறத பிரிக்கிறது எது அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பின்படி தான் மத்திய அரசும் மாநில அரசுகளும் தன்னோட அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒருவேளை பிரச்சனை வரும்போது யார்கிட்ட போய் முறையிடுவாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்துக்கு கீழே தான்
முறையிடுவாங்க. ஒரு மத்திய அரசாங்கத்திற்கும் பல மாநில அரசுகளுக்கிடையே அரசமைப்பால் வடிவமைக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட அதிகார பகிர்வை உடைய அரசியல் முறையைத்தான் என்னன்னு சொல்றாங்க? கூட்டாட்சி. பாதுகாக்கப்பட்ட அரசியலமைப்பு முறையைத்தான் என்னன்னு சொல்றாங்க? கூட்டாட்சி அப்படின்னு சொல்றாங்க. வேற்றுமையில் ஒற்றுமை அப்படியா உருவாகிறதுக்கு கூட்டாட்சி முறை தான் வந்து அடிப்படையா இருக்கு. உலக வரலாற்றிலேயே முதல் கூட்டாட்சி அமைப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவை தான் என்னன்னு யுனைடெட் ஸ்டேட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா ஒருங்கிணைந்த இதைத்தான் யுனைடெட் ஸ்டேட்னு சொல்றாங்க. அதனால உலக வரலாற்றில் முதல் கூட்டாட்சி அரசமைப்பு தோற்றுவித்தது எது அப்படின்னா அமெரிக்கா தான் தோற்றுவித்தது. 3 மொழிகளை பின்பற்றும் நாடு எது அப்படின்னா சுவிட்சர்லாந்தில் வந்து 3 மொழிகள் மட்டும்னா அலுவலக மொழிகள் அப்படின்னு அர்த்தம். இந்தியாவில் வந்து 2 மொழிகள் தான் வந்து அதிகாரப்பூர்வமாக, ஒன்று இங்கிலீஷு இல்லைன்னா ஹிந்தியில் தான் அதிகாரப்பூர்வமாக இருக்கும். அது போக அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த மொழிகள் எல்லாமே அலுவலக மொழிகளாக பயன்படுத்தலாம். ஓகேங்களா? அரசமைப்பில் எந்த அட்டவணையில் வந்து மத்திய மாநில அரசுகளோட அதிகார பகிர்வை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 7வது அட்டவணை வந்து மத்திய மாநில அரசுகளோட அதிகார பகிர்வை பற்றி விவரிக்கிறது. 3 பட்டியல்களை வந்து உருவாக்கி இருக்கு. 7வது அட்டவணையில தான் மத்திய மாநில உறவுகளை பற்றி விளக்குகிறது. இந்தியாவில் வந்து கூட்டாட்சி அரசியலமைப்பினோட முக்கியமான தன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது வந்து எழுதப்பட்ட அரசியலமைப்பு தான். எழுதப்பட்ட அரசியலமைப்புல வந்து தனி ஒரு நபர்கள் மட்டும் கிடையாது. எல்லா பிரதிநிதிகளோட பங்கேற்புடன் தான் எழுதப்பட்டுச்சு. அதில் மாகாண பிரதிநிதிகளும் பங்கேற்று தான் வந்து எழுதுனாங்க. ஓகேங்களா? அரசாங்கத்தின் அதிகாரங்களையும் பணிகளையும் அரசமைப்பு தான் தெளிவாக வரையறுக்கிறது. மத்திய அரசு கண்ட்ரோல் கிடையாது. நம்மளோட அதிகாரத்தை வரையறை செய்யறதே என்னன்னா இந்திய அரசியலமைப்பு. ஓகேங்களா? அரசமைப்பு தான் வந்து உயர்ந்த தன்மை. ஏன்னா ரெண்டுமே மத்திய அரசு ஆகட்டும் மாநில அரசுகள் ஆகட்டும் ஒரு அரசமைப்புப்படி தான் நடக்கணும். அதை மீறும் பட்சத்தில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தா வழக்கின்படி 2 அரசுகளுமே வந்து அதுக்கு கட்டுப்படுத்தி தான் ஆகணும். அப்போ அரசியலமைப்பு தான் வந்து இந்தியாவிலேயே உயர்ந்த தன்மையில் இருக்கு. அதிகார பகிர்வு அப்படிங்கும்போது நம்ம நாட்டில் வந்து 3 பட்டியல்கள் இருக்கு. என்ன பட்டியல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பட்டியல், மாநில பட்டியல், அதுபோக பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லி 3 பட்டியல்கள் இருக்கு. மத்திய அரசு சார்ந்த துறைகள் மத்திய பட்டியலும் மாநில அரசு சார்ந்த துறைகள் மாநில பட்டியலும் பொதுப்பட்டியலில் வந்து 2 மாநில அரசு மத்திய அரசுக்கு சேர்ந்தது பொதுவாக இருக்கிறது பொதுப்பட்டியலில் இடம்பெற்றிருக்கும். ஓகேங்களா? அடுத்தது ஈரவை நாடாளுமன்றம். ஈரவை நாடாளுமன்றம் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா ஈரவைங்கும் போது மத்திய அரசுக்கு கீழே மாநிலங்களும் தங்களோட கருத்தை சொல்லணும் அப்படிங்கறதுக்காக தான் 2 அவைகளே உருவாக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு கூட்டாட்சியோட சிறப்பு தன்மை அப்படின்னு சொல்லலாம். கீழவைங்கிறது வந்து மக்களவையா இருக்கும். அது நேரடி நியமனம், அதாவது மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எம்பிக்கள் வந்து கீழவையில் இருப்பாங்க. மாநிலங்களவையில் இங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுத்த உறுப்பினர்கள் மாநிலங்களவையில் இருப்பாங்க. ராஜ்யசபா எம்பிக்கள்னு சொல்லி மாநிலங்களவையில் எம்எல்ஏக்கள்லாம் தேர்ந்தெடுத்து அனுப்புகிறாங்களா அவங்க வந்து மாநிலங்களவையில் இருப்பாங்க. மாநிலங்களவையிலும் மாநிலம் சார்ந்த பிரச்சனைகள் வரும்போது குரல் கொடுப்பாங்க. மாநிலம் சார்ந்த ஏதாவது மசோதா நிறைவேறும் போது அவங்க குரல் கொடுக்கறக்கு கேள்வி எழுப்பறக்கு அதுக்காகத்தான் இந்த மேலவை ஒன்று வந்து மத்திய அரசாங்கத்தில் இருக்குது நாடாளுமன்றத்தில். இது வந்து கூட்டாட்சியோட ஒரு சிறப்பு அம்சம். இது வந்து மாநிலங்களுக்கான ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். மாநிலங்களவை மாநில பிரதிநிதிகளை கொண்டுள்ளது. மாநில உரிமைகளை பாதுகாக்கும் பாதுகாவன்களாக வந்து செயல்படுகிறது மாநிலங்களவை. நெகிழா அரசியலமைப்பு. நெகிழா அரசியலமைப்புனா மாற்ற முடியாத விஷயங்களை சொல்றது. நமது அரசியலமைப்புல 20வது பகுதி 368வது உறுப்பு அரசியலமைப்பை மாற்றுவதற்கான சிறப்பு திருத்த சட்ட முறைகள் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. அமெண்ட்மெண்ட் ஆர்டிக்கல் அமெண்ட்மெண்ட் வந்து 368ல வந்து சொல்லியிருக்காங்க.
அதாவது டோட்டலா நம்மளோட அடிப்படையை மாத்த முடியாது. அப்படியே மாத்தணும் அப்படின்னா, அதுல சட்ட திருத்தங்கள கொண்டு வரணும். சட்ட திருத்தங்கள் கொண்டு வரும்போது மாநில அரசுகளை கன்சல்ட் பண்ண வேண்டிய உரிமை வந்து மாநிலங்களுக்கு கன்சல்ட் பண்ண வேண்டியது மத்திய அரசோட பொறுப்பா வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால வந்து மாநிலத்தோட உரிமைய வந்து முழுமையா வந்து மத்திய அரசு அப்படிங்கிறது பதிக்க முடியாது. அத வந்து அரசியலமைப்புல வந்து ஒரு நெகிழா தன்மைய வந்து கொண்டு வந்திருக்காங்க. உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வந்து கூட்டாட்சி முறையின் நடுவனா இருக்கும். அரசியலமைப்பை பாதுகாக்கிற பாதுகாவலரா வந்து உச்சநீதிமன்றம் இருக்கும். மத்திய, மாநில அரசுகளுக்கிடையே உரிமைகளுக்கிடையே முரண்பாடு வந்துச்சு, இல்ல 2 பேத்துக்கு சிக்கல்கள் வரும்போது நம்ம எங்க போவோம் அப்படின்னா, உச்சநீதிமன்றத்துல தான் போவோம். அவிங்க 2 மத்திய, மாநில அரசுகளுக்கு இடையே பிரச்சனைகள வந்து பேசி தீர்ந்து வைப்பாங்க. இல்ல சட்டப்படி என்ன நடக்கணுமோ, சட்டத்தின்படி தீர்ப்பும் வழங்கப்படும். ஓகேங்களா? இந்தியா அப்படிங்கிறது வந்து மாநிலங்களோட ஒன்றியம் அப்படின்னு சொல்றோம். இதுல 28 மாநிலங்கள் இருக்கு. 8 யூனியன் பிரதேசங்கள் வந்து இந்தியாவுல இருக்கு. இந்திய அரசியலமைப்பின் ஒற்றையாட்சி தன்மை. ஒற்றையாட்சி தன்மை அப்படிங்கிறது வந்து அஹ், இந்தியா முழுமைக்கும் வந்து ஒரே அரசாங்கம் தான் மைய அரசாங்கம். மாநில அரசாங்கங்கிறது அந்தந்த மாநிலங்களுக்கு கீழே தான் இருக்கு. ஓகேங்களா? அதுதான் அது. இப்ப கவர்னர் அப்படிங்கிறவரு பெயரளவுல தான் இருப்பாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி கிடையாது. சப்போஸ் கவர்னர் கிட்ட அதிக பவர், முதலமைச்சருக்கு வந்து கம்மியான பவர் அப்படிங்கும்போது அங்க என்ன அர்த்தம்? இரட்டை ஆட்சி இருக்கு அப்படின்னு அர்த்தம். மத்தியிலே ஒரு கவர்மெண்ட், மாநிலத்திலயும் அவங்க ஒரு கவர்மெண்ட்னு அர்த்தம். ஆனா வந்து மத்தியில மட்டும் பவர் அதிகமா இருக்கும். மாநிலங்கள்ல அந்தந்த மாநில அரசுகளுக்கான அதிகாரம் தான் அதிகம் இருக்கு. அதனால இது என்னன்னு சொல்றாங்க? ஒற்றை ஆட்சி முறை அப்படிங்கிறாங்க. ஒற்றை குடியுரிமைனா நான் முதலே சொன்ன மாதிரி குடியுரிமை வந்து மத்திய அரசாங்கத்துக்கு கீழே தான் இருக்கு. மாநில அரசாங்கம் வந்து அதுல இன்வால்வ் ஆக முடியாது. யார் இந்திய குடிமகன் அப்படிங்கிறத தீர்மானிக்கும் உரிமை வந்து மத்திய அரசிடம் தான் இருந்து. அது வந்து ஒற்றை குடியுரிமை. அதுவும் வந்து வரவேற்புத்தக்க கூடிய விஷயம். மாநிலங்களுக்கென்று தனி குடியுரிமை அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நெகிழும் அரசமைப்பு. என்ன அடிப்படையை வந்து நெகிழும் மாத்த முடியாதோ, அரசியலமைப்போட அடிப்படையை மாத்த முடியாது. ஆனா சில நேரங்கள்ல அரசுகளின் வசதிக்கு தகுந்த மாதிரி சட்டங்களை கொண்டு வரலாம். அதுல வந்து அரசமைப்பு அப்படிங்கிறது நெகிழும் தன்மை உடையதா இருக்கும். புதுசா ஒரு மாநிலங்களை உருவாக்கலாம். மாநிலங்களோட பெயரை மாத்தலாம், எல்லைகளை மாத்தலாம். இதெல்லாம் பண்ணும்போது அந்த அரசியலமைப்புங்கிறது நெகிழும் தன்மையை கொண்டதா இருக்கு. ஓகேங்களா? சப்போஸ் மாநிலத்தோட அதிகாரங்களை பறிக்கும் போது தான் அங்க சட்ட சிக்கல் வரும். அப்ப வந்து நெகிழா தன்மையா இருக்கும். ஆனா மாநிலங்களை உருவாக்குறது, பெயர் மாத்துறது, எல்லைகளை மாத்துறதெல்லாம் மத்திய அரசோட கண்ட்ரோல் கீழே தான் வரும். அதை வந்து நெகிழும் தன்மை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மாநிலங்களுக்குன்னு வாழ்வுரிமை இல்லை. மாநிலங்களுக்குன்னு நிறையா இப்போ மத்திய அரசு கீழே தான் மாநிலங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். மாநிலங்கள் வந்து தனியா செயல்படுறது அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து கஷ்டம்தான். மத்திய அரசோட வழிகாட்டுதலின்படி தான் செயல்படுற மாதிரி இருக்கும். அத ஒரு மாநிலங்கள உருவாக்கும் போது மாநிலங்களோட கருத்துக்களை வந்து கேட்பாங்க. ஆனா வந்து அதிகபட்சம் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் அத மத்திய அரசு கண்டுக்கணும்னு இல்ல. அவிங்க வந்து வலுக்கட்டாயமா செயல்படுத்துவாங்க. இப்ப வந்து காஷ்மீர் எடுத்துக்கங்க. அங்க வந்து அ யு தனி அந்தஸ்தோட காஷ்மீர் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா வந்து அந்த சிறப்பு அந்தஸ்த வந்து கேன்சல் பண்ணாங்க. மாநிலம் அப்படின்னு இருந்த காஷ்மீர வந்து ஜம்மு காஷ்மீர வந்து யூனியன் பட்டியல்ல கொண்டு போயிட்டாங்க. அங்க மக்கள் எதிர்ப்பு தான் தெரிவிச்சாங்க. ஆனா அதெல்லாம் வந்து அரசு காது கொடுத்து கேட்கல. அவிங்களோட திட்டம் முடிவு பண்ணும்போது அதுல தெளிவா நின்னுட்டாங்க. அந்த இடத்துல வந்து மாநிலங்களோட வாழ்வுரிமை அப்படிங்கிறது வந்து பாதிக்கப்படக்கூடியதா இருக்கு. அதே மாரி ஒரு மாநிலத்த வந்து மத்திய அரசு நினைச்சுச்சு அப்படின்னா, அது யூனியன் பிரதேசமா அதனோட அதிகாரத்த குறைக்க முடியும். அது எதிர்ப்பு தெரிவிச்சாலும் அது கண்டுக்காம இருக்கவும் முடியும். அது அதெல்லாம் வந்து ஒரு டிராபேக் தான். மாநிலங்களுக்கான டிராபேக்கா தான் வந்து கூட்டாட்சியில இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். கூட்டாட்சிக்கு எதிராக மாநிலங்களவை. மாநிலங்களவை அப்படிங்கும்போது, இப்ப கூட்டாட்சினா 2க்கும் ஈக்குவலா தான் வந்து அதிகாரம் குடுத்துருக்கோணும். ஆனா வந்து நம்ம மத்தியில இருக்கிற அரசு பார்த்தோம் அப்படின்னா,
மாநிலங்களவைங்கிறது குறைந்தபட்ச அதிகாரம் தான் இருக்கும். தன்னோட கருத்த மட்டும் தான் சொல்ல முடியும். பட் அதுல வந்து திருத்தம் செய்யணும் அப்படின்னு சொன்னா அத ஏத்துக்க மாட்டாங்க. அவிங்க என்ன நடைமுறைப்படுத்துறாங்களோ அவ்வளோதான். ஜஸ்ட் கருத்து மட்டும் கேட்பாங்க. இப்படித்தான் மாநிலங்களவை அப்படிங்கிறது வந்து இந்தியாவுல இருக்கு. அது போக எப்படின்னா, மாநிலங்களவைங்கிறது சமமான இடங்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து கிடைக்கல. ஒவ்வொரு மாநிலங்களுக்கு இப்ப ஊபிக்கு வந்து 31 இடங்கள் மாநிலங்களவை இருக்கு. நாகாலாந்து மாநிலத்துக்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. அதுவே தமிழ்நாட்டுக்கு பார்த்தோம்னா 18 இடங்கள் இருக்கு. இப்படி வந்து சரிசமமா வந்து மாநிலங்களவைக்கு பிரதிநிதித்துவம் மாநிலங்களுக்கு பிரதிநிதித்துவங்கிறது கிடையாது. மக்கள் தொகை அடிப்படையில கொடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து சரியான முறையும் கிடையாது. சமமற்ற அதிகாரப் பதிவு. ஒன்றிய அரசு வந்து மாநிலங்கள விட எண்ணிக்கை அதிக அதிகாரங்களை வந்து பெற்றிருக்குது. மிக முக்கியமான அதிகாரங்கள் வந்து மத்திய அரசிடம் தான் இருக்கு. அதிக வருமானம் ஈட்டக்கூடிய அதிகாரங்களும் வந்து மத்திய அரசிடம் தான் இருக்கு. அவசர கால இந்த ஆர்டிகல்ஸ் 352, 356, 360 பகுதி 18ல இருக்கு. இந்த ஆர்டிகல்ஸ் மூலியமா மாநில அரசுகள வந்து மத்திய அரசு வந்து கண்ட்ரோல் பண்ணும். அவசர காலங்கள்ல வந்து கூட்டாட்சி முறை அப்படிங்கிறத ரத்து செய்திரும். இதுல வந்து மாநிலங்களோட உரிமைகள் அப்படிங்கிறது வந்து பாதிக்கப்படக்கூடியதா இருக்கும். மாநிலங்கள உரிமைகள் பாதிக்கப்படும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுல ஒருங்கிணைந்த நீதித்துறை அப்படிங்கிறது இருக்கு. இந்தியாவுல நீதித்துறை அப்படிங்கிறது வந்து ஒருங்கிணைந்ததா இருக்கும். உச்ச நீதிமன்றம் இருக்கும். உச்ச நீதிமன்றத்திற்கு கீழ உயர்நீதிமன்றங்கள் இருக்கும். உயர்நீதிமன்றங்களுக்கு கீழ தான் கீழமை நீதிமன்றங்கள்ல இருக்கும். அமெரிக்கா நீதித்துறையிலும் கூட்டாட்சி முறை அப்படிங்கிறது இருக்கு. தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது வந்து பாரம்பரிய கூட்டாட்சி நாடுகள்ல மத்திய தேர்தலை வந்து தேசிய தேர்தல் ஆணையம் நடத்துகிறது. ஆனால் நமது அரசியலமைப்பு ஒருங்கிணைந்த தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறத வந்து உருவாக்கியிருக்காங்க. மாநில அரசுகளுக்கான தேர்தலையும் வந்து மத்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்தும். பாராளுமன்ற தேர்தலையும் மத்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்தும். மாநில தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை மட்டும்தான் நம்ம நாட்டுல நடத்தும். அடுத்தது ஒருங்கிணைந்த தணிக்கை. தணிக்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ ஜிஎஸ்டி வந்தங்காட்டி ஒருங்கிணைந்த தணிக்கையை வந்து கொண்டு வந்துட்டாங்க. 148வது ஆர்டிகல்ஸின் படி தேசிய மற்றும் மாநில அளவிலான தணிக்கை அதிகாரங்களை வந்து மத்திய தணிக்கை அலுவலகர் வந்து பெற்றிருக்காரு. 148வது ஆர்டிகல்ஸ் படி மத்திய தணிக்கை அதிகாரி வந்து மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே உள்ள கணக்குகளை பார்க்கறக்கு அதிகாரம் அவர் பெற்றிருக்காரு. இதுதான் வந்து கூட்டாட்சியினோட அடிப்படை தன்மைகள். ஓகேங்களா? எப்படியெல்லாம் மத்திய மாநிலங்களுக்கிடையே வந்து நன்மைகளும் இருக்கும், சில டிராபேக்ஸும் இருக்கும். 2 முரண்பாடுகளோட தான் வந்து அரசாங்கம் அப்படின்னு நடந்துட்டு இருக்கு. மத்திய மாநில அரசுகளுக்கு பிரச்சனை வரும்போது நம்ம எங்க நாட வேண்டியதா இருக்கு அப்படின்னா உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டியதா இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மத்திய மாநில அதிகார பகிர்வு. மத்திய அரசும் மாநில அரசும் தங்களுக்குள்ள அதிகாரங்களை வந்து 3 வகையா பகிர்ந்துக்கிறாங்க. என்னென்ன அதிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சட்டமன்ற அதிகார பகிர்வு, ஆட்சித்துறை அதிகார பகிர்வு, நிதி அதிகார பகிர்வு. சட்டமன்ற அதிகார பகிர்வு, ஆட்சித்துறை அதிகார பகிர்வு, நிதி அதிகார பகிர்வு அப்படின்னு 3 வகையான அதிகார பகிர்வுகளை மத்திய மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்கிறது. மத்திய மாநில அரசுகளுக்கிடையே அதிகார பகிர்வை பற்றிய அட்டவணை எது அப்படின்னா 7வது அட்டவணை 7th ஷெட்யூல்ல வந்து மத்திய மாநில அரசுகளுக்கிடையான அதிகார பகிர்வு பற்றி குறிப்பு இடம்பெற்றிருக்கு. அதன்படிதான் வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து செயல்படும். சட்டமன்ற அதிகார பகிர்வு அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்தோம்னா சட்டமன்றம் அப்படிங்கிறது வந்து அதிகார பகிர்வின் எல்லைகள், அதிகார பகிர்வு அப்படின்னு 2 கேட்டகரியா இருக்கு. அதிகார பகிர்வு அப்படிங்கிறது ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லி பட்டியல கொடுத்துருவாங்க. அந்த லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்ல இருக்கிறத பத்தி ஸ்டேட் லிஸ்ட்ல என்ன இருக்கோ
ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், காங்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிற என்னென்ன துறைகள் இருக்கோ அதுல மட்டும்தான் அதிகாரம் மாநில அரசுகளுக்கு உண்டு. மத்திய லிஸ்ட்ல இருக்கிறதுக்கு வந்து மத்திய அரசுக்கும், பொது பட்டியலில் இருக்கிறது கான்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிற துறைகளுக்கு வந்து மாநில அரசுகளுக்கு வந்து அதிகாரம் குறைவு. மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பொதுப்பட்டியலில் இருக்கிற ஒரு துறை சம்பந்தமா வந்து சட்டம் வந்து மாநிலத்துல இயற்றப்பட்டுச்சு அப்படின்னா அந்த சட்டம் வந்து செல்லாததான் இருக்கும். ஏன்னா மத்திய அரசு அதே சட்டத்தை பாராளுமன்றத்துல நிறைவேற்றும் போது மத்திய அரசு இயற்றும் சட்டமே வந்து செல்லும். ஓகேங்களா? அப்போ வந்து பொதுப்பட்டியலில் இருக்கிற துறைகளுக்கு கீழே மாநிலத்தோட அதிகாரம் அப்படிங்கிறது குறைவு தான். அதோட அதிகாரம் வந்து மத்திய அரசுக்கு கீழே தான் அதிகமா வரும். எல்லைகள், அதிகார எல்லைகள் அப்படிங்கும்போது ஒன்றிய அரசோட அதிகாரம் வந்து இந்தியா முழுமைக்கு இருக்கும். ஆனா மாநில அரசோட அதிகாரம் அப்படிங்கிறது வந்து மாநிலத்திற்குள்ள மட்டும்தான் செயல்படும். ஒன்றிய அரசு வந்து உலகில் வந்து எந்த பகுதியில் வசிக்கும் இந்திய குடிமகன்கள் அவர்களோட சொத்துக்கள் மீது அதிகாரம் செலுத்த முடியும். மத்திய அரசாங்கத்தின் அதிகாரத்தை வந்து ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகள் மீது மற்றும் பட்டியல் பகுதிகள் மீது பயன்படுத்தும் போது அரசமைப்பு சில கட்டுப்பாடுகளை வந்து விதிக்கிறது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பட்டியல், முதல் பட்டியல் வந்து ஒன்றிய பட்டியல், சென்ட்ரல் லிஸ்ட். முழு அதிகாரத்தை ஒன்றிய அரசுக்கு வந்து பெற்றிருக்கும். 100க்கு மேற்பட்ட அதிகாரங்கள் வந்து இந்த பட்டியலில் இருக்குது. இது முக்கியமான பட்டியல்கள் எது? முக்கியமான துறைகள் மாநில அரசு மத்திய அரசு கீழே முக்கியமான துறைகள் எது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா பாதுகாப்பு துறை மத்திய அரசு கீழே வரும். அணு ஆற்றல் அப்படிங்கிறது மத்திய அரசுக்கு கீழே வரும். வெளிநாட்டு விவகாரங்கள் அப்படிங்கிறது மத்திய அரசுக்கு கீழே வரும். போர் மற்றும் அமைதி இதுவும் வந்து மத்திய அரசுக்கு கீழே வரும். வங்கிகள், ரயில்வே இது ரெண்டுமே வந்து மத்திய அரசுக்கு கீழே தான் வரும். அது போக விமானம் துறை, துறைமுகங்கள், வெளிநாட்டு வர்த்தகங்கள், நாணயம் மற்றும் கொள்கைகள் இது எல்லாமே வந்து மத்திய அரசுக்கு கீழே தான் வரும். இந்த துறைகள் வந்து மத்திய பாராளுமன்றத்துல மட்டும்தான் சட்டங்களை இயற்ற முடியும். அடுத்து பார்த்தோம்னா மாநில பட்டியல். மாநில பட்டியல் அப்படிங்கும்போது இந்த பட்டியலில் உள்ள துறைகள் மீது மாநில அரசுகள் தான் வந்து சட்டம் இயற்றும். இப்போ ஆரம்பத்தில் 66 துறைகள் வந்து மாநில பட்டியல் கீழே இருந்துச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா 61 துறைகள் தான் மாநில பட்டியலுக்கு கீழே இருக்கு. புத்தகத்தில் எத்தனை துறைக்கு போட்டிருக்காங்கன்னா 59 துறைகள். இது வந்து நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கலாம். அதில் வந்து ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டிக் பண்ணிக்கோங்க. 59 கொடுத்துருந்தா 59, சப்போஸ் கரண்ட்டில் இருக்கிறது 61 அப்படின்னு கொடுத்துருந்தா 61 அப்படிங்கிறத ஆப்ஷனை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மாநில பட்டியல் அப்படிங்கும்போது எதெல்லாம் வரும் மாநில அரசு கீழே அப்படின்னா சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது மாநில அரசு கீழே தான் வரும். பொது சுகாதாரம் அப்படிங்கிறதும் மாநில அரசு கீழே தான் வரும். சுயாட்சி அமைப்புகள் அப்படிங்கிறது அதாவது உள்ளாட்சி அமைப்புகளும் வந்து மாநில அரசு கீழே வரும். விவசாயம், வனங்கள், காவல்துறை, சிறைச்சாலை, வேளாண்மை, பொது சுகாதாரம், நிலம், கேளிக்கை வரிகள் இது எல்லாமே வந்து மாநில அரசு கீழே வரும். 3வது பட்டியல் என்ன அப்படின்னா பொதுப்பட்டியல். இதுல வந்து 52 அதிகாரங்கள் இருக்கு. மத்திய மாநில அரசுகள் இரண்டுமே இந்த பட்டியல்ல அதிகாரம் செலுத்தலாம். அதனாலதான் இது என்னன்னு சொல்றாங்க பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்றாங்க. அதிகாரத்துல வந்து மத்திய மாநில அரசுகளுக்கிடையே முரண்பாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா மத்திய அரசாங்கத்தை இயற்றும் சட்டம் தான் என்ன ஆகும் செல்லுபடி ஆகும். எது உயர்ந்ததுன்னு பார்க்கும்போது மத்திய அரசாங்கம். அப்போ மத்திய அரசாங்கம் இயற்றிய சட்டம் தான் செல்லுபடி ஆகும். அதிகார பகிர்வை வழங்குவதில் வந்து நமது அரசியலமைப்பு இந்திய அரசாங்க சட்டம் 1935 தான் வந்து பின்பற்றுகிறது. மத்திய மாநில அதிகாரத்தை பற்றி இந்திய அரசு சட்டம் 1935 வந்து பின்பற்றுறாங்க. இதில் என்னென்ன முக்கியமான துறைகள் இருக்கும் அப்படின்னா கல்வி இருக்குது, காடுகள் இருக்குது, தொழிற்சாலைகள், கலப்படம், தத்தெடுப்பு மற்றும் வாரிசு இது எல்லாமே வந்து
பொதுப்பட்டியல்ல வரக்கூடிய துறைகள். ஆட்சித்துறைக்கான அதிகார பரிவு அப்படின்னா, ஆட்சித்துறையின் போது நிர்வாகத்துக்கான அதிகார பகிர்வுகள் எது எது அப்படின்னா, கூட்டாட்சி முறை. இந்தியாவில் எப்படி இருக்கு அப்படின்னா, மத்திய மாநில அரசுகள் வந்து இரு அடுக்குகள் அரசாங்கத்தில் உள்ளது. இதுக்கு தகுந்த மாதிரி அதிகாரத்தை வந்து பகிர்ந்து கொள்கிறாங்க. பட்டியல் முறை அப்படிங்கும்போது பொதுப்பட்டியல், மாநில பட்டியல், மத்திய பட்டியல் அப்படின்னு பட்டியலை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அதிகாரங்களை பகிர்ந்து கொள்றாங்க. பரிமாற்றம் அப்படிங்கும்போது மத்திய அரசுகள் சில சமயங்களில் மாநிலங்களின் அதிகாரங்கள் அல்லது பணிகளை வந்து ஒப்படைப்பாங்க. சில பணிகளை வந்து மாநிலங்களுக்கு வந்து மத்திய அரசுகள் ஒப்படைப்பாங்க. மத்திய அரசாங்கம் மாநில ஆளுநர்கிட்ட தனது நிர்வாக பணிகளை வந்து ஒப்படைப்பாங்க. ஆளுநர் வந்து இதுக்கு ஒத்துக்காட்டியும், ஆளுநர் இசைவு இல்லாட்டியும் சில நிர்வாக பணிகளை வந்து மத்திய அரசு வந்து ஆளுநர்கிட்ட ஒப்படைப்பாங்க. மாநில அரசாங்கம் வந்து குடியரசுத் தலைவர் ஆதரவுடன் தனது நிர்வாக பணிகளை மத்திய அரசிடம் ஒப்படைக்கலாம். சில நிர்வாக பணிகளை வந்து குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுடன் தான் மாநில அரசுகள் வந்து நிர்வாக பணிகளை மத்திய அரசுக்கு கொடுப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இவங்க பாஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 2 அரசுகளுமே மாற்றி மாற்றி சில குறிப்பிட்ட பணிகளுக்கு பாஸ் பண்ணிப்பாங்க. இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நடத்தும். நம்ம வந்து நம்மளோட டேட்டாஸை வந்து கொடுப்போம். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் சில விஷயங்கள் வந்து மத்திய அரசு செய்யும். அதுக்கு கீழே நாம அதை ஃபாலோ பண்ணணும். கேஸ் சிலிண்டர் அப்படிங்கிறது வந்து மத்திய அரசோட கண்ட்ரோலில் தான் இருக்கு. மாநில அரசுகள் வந்து அதை வந்து பகிர்ந்து கொடுக்குது. அவ்வளோதான். இந்த டேட்டாஸ் எல்லாம் வேணும்னா நம்ம வந்து மத்திய அரசுகிட்ட தான் கேட்கணும். இந்த மாதிரி முக்கியமான சில விஷயங்கள் வந்து மத்திய அரசுகிட்ட தான் மாநில அரசுகள் வந்து கொடுத்துரும், கேட்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். நிதி பகிர்வு. நிதி பகிர்வு அப்படிங்கிறது வந்து இந்தியன் ஆக்ட் வந்து 1935 இருக்குல்ல, அதாவது இந்திய அரசு சட்டம் 1935 படி தான் வந்து நிதி பகிர்வை, அதாவது இந்திய அரசு சட்டம் 1935 தான் வந்து அந்த நிறைய வந்து நிர்வாக சீர்திருத்தங்களை அந்த சட்டத்துல கொண்டு வந்தாங்க. அதன் மூலமா நம்மளுக்கு சுதந்திரம் வேணுங்கிறதுக்கான அதிகாரமும் அதில் தான் கொடுத்தாங்க. அதனால அதில் இருந்த நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுபடி தான் நிதி பகிர்வு அப்படிங்கிறது வந்து ரெண்டு மத்திய மாநில அரசுகளுக்கிடையே வந்து வருமான பகிர்வு அப்படிங்கிறது அதன்படி தான் நடந்துட்டு இருக்கு. 2 வகையான வருமான பகிர்வு அப்படிங்கிறது இருக்கு. ஒன்று வந்து வரி வருமான பகிர்வு, இன்னொன்று இதர வருமான பகிர்வு. சில வரி வருவாய் இருக்கும், வரி அல்லாத வருவாயும் இருக்கும். அதுகளை வந்து எப்படி பகிர்ந்து கொள்றாங்க அப்படிங்கிறது தான் மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான நிதி பகிர்வு அல்லது வருமான பகிர்வு அப்படின்னு சொல்லலாம். வரி வருமான பகிர்வு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய அரசாங்கத்திற்கு ஒதுக்கப்பட்ட வரிகளை இருக்கு. அது போக மாநில அரசாங்கத்துக்குன்னு ஒதுக்கப்பட்ட வரிகள் அப்படின்னு இருக்கு. அது போக மத்திய அரசுக்கான வரிகள், மாநில அரசுக்கான வரிகள் இருக்கு. அது போக மத்திய அரசு வந்து வரியை விதிக்கும். அந்த வரியை வந்து மாநில அரசுகள் வந்து வசூலிக்கும். ஆனா விதிக்கிறது வந்து மத்திய அரசு, வசூலிக்கிறது வந்து மாநில அரசு அப்படின்னு இருக்கும். சில வரிகள் வந்து மாநில அரசு வந்து மத்திய அரசு விதிக்கும், வசூலிச்சுக்கும். அந்த நிதியை வந்து மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும். நம்ம மாநிலத்திலிருந்து வாங்கி வேற ஒரு மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும். அந்த மாதிரி இருக்கும். சிலதுன்னா 2 மாநிலங்கள் வந்து நிதியை வந்து வசூலிச்சு பகிர்ந்துக்கலாம். அந்த மாதிரி வரிகளும் இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து மத்திய அரசுக்கு ஒதுக்கப்பட்ட வரி எடுத்துக்காட்டு என்ன, சுங்கவரி. சுங்கவரிங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வசூலிக்கும். அதில் மாநில அரசு இன்வால்வ் ஆகாது. டோல்கேட் வந்து மத்திய அரசு தான் வந்து வரி வசூலிக்குது. விற்பனை வரி அப்படிங்கிறது வந்து மாநில அரசாங்கங்களுக்கு ஒதுக்கப்பட்டது. விற்பனை வரி அப்படிங்கிறது. சேல்ஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது மாநில அரசாங்கங்களுக்கான வரி. மத்திய அரசாங்கம் வந்து விதிக்கப்பட்டு மாநில அரசாங்கம் வசூலிக்கக்கூடிய வரி என்ன அப்படின்னா, முத்திரை வரி, கலால் வரியும் மாநில அரசு வசூலிப்பாங்க. மத்திய அரசு விதிக்கும், வசூலித்து மாநிலங்களுக்கு வழங்கும் வரி எதுனா, விளம்பரங்கள் மீதான வரி. செய்தித்தாள்கள் விளம்பரங்கள் இல்லை வேற ஏதாவது விளம்பரங்கள் எல்லாம் வருதுல, அது மீதான வரியை வந்து மத்திய அரசு வந்து விதிக்கும், அவங்களே வசூலிச்சுப்பாங்க, மாநிலங்களுக்கு வந்து பகிர்ந்து கொடுப்பாங்க. சில
வரிகள் வந்து மத்திய அரசு வசூலித்து மாநிலங்களுக்கிடையே 2 மாநிலங்களுக்கிடையே பகிர்ந்தளிக்கும். அது என்னன்னா வருமானங்கள் மீதான வரிகள் வந்து அத வசூல் பண்ணி மாநிலங்களுக்கு வந்து மத்திய அரசு பகிர்ந்து கொடுக்கும். இதுதான் என்ன அப்படின்னா வரி வருமான பகிர்வு. வரிகள் மூலமா எப்படி வருமான பகிர்வு அப்படிங்கிறது இது முக்கியமான பாயிண்ட்ஸ். நல்லா பார்த்துக்குங்க. இது ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. அது இது முக்கியமானது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் டைப் வரி அல்லாத வருமான பகிர்வு, இதர வருமான பகிர்வு. வரி அல்லாத வருமான பகிர்வு அப்படிங்கும்போது மத்திய அரசாங்கம் தனக்கான வணிக மற்றும் தொழில் நிறுவனங்கள் நடத்தி வரும் வருமானத்தை தான் என்ன சொல்றாங்க வரி அல்லாத வருவாய் அப்படிங்கிறது. இப்போ எல்ஐசி வந்து இந்தியா அரசு நடத்தும், இந்தியன் ஆயில் வந்து இந்தியன் அரசு நடத்தும். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அதன் மூலமா கிடைக்கிற வருமானம் அப்படிங்கிறது வந்து மத்திய அரசுக்கு தான் போகும். அதே மாதிரி மாநில அரசு இப்போ டாஸ்மாக் வந்து நம்ம அரசு நடத்துது, போக்குவரத்தும் நம்ம அரசு நடத்துது அப்படின்னா அது வர வருமானங்கள் எல்லாம் மாநில அரசுகளுக்கு போகும். தொழில் நிறுவனங்கள், ரயில்வே துறை, ஒளிபரப்பு மற்றும் அஞ்சல் துறை இதெல்லாமே மத்திய அரசு நடத்துது. அதனோட வருமானங்களும் சரி நஷ்டங்களும் சேர்ந்து மத்திய அரசாங்கத்துக்கு தான் போடும். மாநில அரசாங்கத்தோட துறைகள் எதுனா மின்சாரம், நீர்ப்பாசனம், வனம், தரைவழி போக்குவரத்து மூலமா கிடைக்கிற வருமானங்கள் வந்து மாநில அரசுகளுக்கு போகும். மத்திய மாநில அரசுகளோட நிதி உறவுகளை பற்றி ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 264 முதல் 293 வரைய பகுதி 12ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. சாப்டர் 12ல சொல்லப்பட்டிருக்கு. ஆர்டிகல்ஸ் 264 டு 293 மத்திய மாநில அரசுகளோட நிதி உறவுகளை பற்றியது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிதிக்குழு. நிதிக்குழு அப்படிங்கிறது 1951ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் இந்தியாவில் 15க்கு மேற்பட்ட நிதிக்குழுக்கள் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. 15க்கு மேற்பட்ட நிதிக்குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. தற்போது 16வது நிதிக்குழுவாக இருக்கு. அவரோட தலைவர் யாரு அப்படின்னா அரவிந்த் பனகாரியா அப்படிங்கிறவர் தான் வந்து இப்போ தலைவர். நிதி ஆயோக்கோட வந்து தலைவராக இருந்தவர் முதல்ல, அவர் தான் இப்போ நிதிக்குழு தலைவராக இருக்கிறாரு. நிதிக்குழுவோட சரத்து எது அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 280 படி நிதிக்குழு சட்டப்பூர்வ அமைப்பா இருக்கு. நிதிக்குழு சம்பந்தமான ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னா 280 படி தான் நிதிக்குழு சட்டப்பூர்வ அமைப்பா இருக்கு. நிதிக்குழுவில் ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள் வந்து நிதிக்குழுவில் இருப்பாங்க. நிதிக்குழுவினோட தலைவர் வந்து பொது விவகாரங்களில் அனுபவம் பெற்றவராக இருப்பாங்க. அனுபவம் ஆனவங்க தான் தலைவராக இருப்பாங்க. 3 உறுப்பினர்கள் நிதி நிர்வாகம், பொருளாதாரம், பொது கணக்குகள் மற்றும் அரசு நிதித்துறைகளில் சிறப்பு பெற்றவங்க. அதாவது எக்கனாமிக்கல் படித்து அக்கௌண்ட்ஸ் படித்தவங்க தான் அந்த 3 உறுப்பினர்கள் வந்து நிதிக்குழுவில் வந்து பதவி வகிப்பாங்க. 4வது உறுப்பினர் யாரு அப்படின்னா உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாகக்கூடிய தகுதி பெற்றவர். உயர்நீதிமன்ற நீதிபதியாகக்கூடிய தகுதி பெற்றவர் அப்படின்னா குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளாவது உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக வந்து பணியாற்றி இருக்கணும். அந்த மாதிரி ஆளுகள் தான் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதியாகக்கூடிய தகுதி உடையவர்கள். அவங்க தான் வந்து நிதிக்குழு உறுப்பினர்களும் ஆக முடியும். எதுக்கு நீதிபதிகளை வைக்கிறாங்க அப்படின்னா சட்டபூர்வமான ஆலோசனை மத்திய மாநில அரசுகளுக்கு ஏற்படும் போது அவர் பதில் சொல்லணும் அப்படிங்கறதுக்காக தான் அவர் வைக்கிறாங்க. நிதிக்குழுவோட பரிந்துரைகள் வந்து எப்படிலாம் வழங்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நிதிக்குழு எந்த மாதிரி பரிந்துரைகளை வந்து வழங்கும் அப்படின்னா வருமானத்தை வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து எப்படி பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை வந்து நிதிக்குழு கொடுக்கும். அதே போல உதவி மானியம் வழங்கப்படுவதற்கான வழிமுறைகளை சொல்லும். வருமானத்தை எப்படி பகிர்ந்துக்கலாம், மானியங்களை எப்படி வந்து வழங்கலாம் அப்படிங்கிற வழிமுறைகளை சொல்லும். பஞ்சாயத்து அமைப்புகளோட நிதி ஆதாரங்களை வந்து வலுப்படுத்தும் நோக்குடன் இந்தியாவில் வந்து தொகுப்பு நிதி அதிகாரத்தை வந்து பரிந்துரைக்கும் நிதிக்குழு. நகராட்சி அமைப்புகளோட நிதி ஆதாரங்களை வலுப்படுத்தும் நோக்கில் இந்தியாவின் தொகுப்பு நிதி அதிகாரங்களுக்கும் பரிந்துரை வழங்கும்.
குடியரசுத் தலைவரால் நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோரப்படும் பரிந்துரைகள். குடியரசுத் தலைவர் என்ன பரிந்துரையை சொல்றாரோ அந்த பரிந்துரைகளையும் நிதிக்குழு வழங்கும். நிதிக்குழு அப்படிங்கிறது பரிந்துரையத்தான் வழங்கும், முடிவுகளை எடுக்காது. நிதி ஆயோக் ஆகட்டும், நிதிக்குழுக்களாகட்டும் பரிந்துரைகளை தான் வழங்குது. ஆனா முடிவு எடுக்கிறது மத்திய அரசாங்கம் தான் முடிவு எடுக்கிறாங்க. இப்போ டேக்ஸ் அப்படிங்கும்போது ஜிஎஸ்டி படி மாநில அரசுகள் 50% டேக்ஸ் பெறுகிறது. வரி பகிர்வு அப்படிங்கிறது இப்படித்தான் இருக்கு. மாநில அரசுக்கு 42%, மத்திய அரசுக்கு 52% வரி பகிர்வு போய் கொண்டுட்டு இருக்கு. ஆனா சொன்னா அப்படின்னா 50% அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. நிதிக்குழு 5 ஆண்டுக்கு ஒரு முறை அமைக்கப்படும். நிதிக்குழுவை அமைப்பவர் யாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர். நிதிக்குழு எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை அமைக்கப்படும் அப்படின்னா 5 ஆண்டுக்கு ஒரு முறை அமைக்கப்படும். நிதிக்குழுவோட தலைவரை நியமிப்பவர் யாரு அப்படின்னாலும் நிதிக்குழுவை நியமிப்பவர் நிதிக்குழுவோட தலைவர் மற்றும் நிதிக்குழுவை அமைப்பவர் யாரு அப்படின்னு கேட்டா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பாரு. நிதிக்குழுவோட தலைவர் யாரிடம் அறிக்கையை சமர்ப்பிப்பார் அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட தான் நிதிக்குழுவோட தலைவர் அறிக்கையை சமர்ப்பிப்பாரு. நிதிக்குழுவோட தலைவர் தனது அறிக்கையை யாரிடம் சமர்ப்பிப்பார் அப்படின்னா குடியரசுத் தலைவரிடம். இதுதான் முக்கியமானது. இது வரைக்கும் அதாவது கூட்டாட்சியத்தோட அடிப்படை தன்மைகள் என்ன, வருமான பகிர்வை எப்படி பகிர்ந்துக்கிறாங்க, அது போக நிதிக்குழு, இந்த 3 டாபிக் பார்த்துட்டோம். அடுத்தது கூட்டுறவு கூட்டாட்சி. கூட்டுறவு கூட்டாட்சி அப்படிங்கும்போது இந்திய அரசியலில் பல்வேறு பகுதிகள், அமைப்புகள், நிறுவனங்கள் கூட்டுறவு கூட்டாட்சியின் விழுதுகளாகத்தான் இருக்கிறாங்க. அரசமைப்பு நிறுவனங்கள் இருக்குது, சட்ட அமைப்புகள் இருக்குது, அரசமைப்புகள் அப்படின்னு சொல்லி தனித்தனியா இருக்கு. கூட்டுறவு கூட்டாட்சி அப்படிங்கிறது மத்திய மாநிலங்களுக்கு இடையே குழுக்கள் இருக்கும், மண்டல குழுக்கள் இருக்கும், நிதி ஆயோக் இருக்கும். அதுபோக மாநிலங்களுக்கு இடையே நதிநீர் பிரச்சனை வந்துச்சுன்னா அதை தீர்க்கறக்கும் தீர்ப்பாணையங்கள் அப்படிங்கிறதும் அமைக்கப்பட்டிருக்கும். இதைத்தான் என்னன்னு சொல்றாங்க, கூட்டுறவு கூட்டாட்சி அப்படிங்கிறாங்க. மாநிலங்களுக்கு இடையேயான குழு, மண்டல குழுக்கள், நிதி ஆயோக்கு, மாநிலங்களுக்கு இடையே நதிநீர் பிரச்சனைகளுக்கான குழுக்கள். இதைத்தான் என்னன்னு சொல்றாங்க, கூட்டுறவு கூட்டாட்சியோட அடிப்படை அப்படின்னு. இப்ப மாநிலங்களுக்கிடையேயான குழு அப்படிங்கிறது அரசமைப்புல குறிப்பிடப்படவில்லை. ஆனா அரசமைப்புல 263 சரத்து குடியரசுத் தலைவர் பொது நலனுக்காக உருவாக்க அனுமதிக்கிறது. மாநிலங்களுக்கிடையேயான குழுவை பொது நலனுக்காக குடியரசு ஃபார்ம் பண்ணலாம். அதாவது ஸ்டேட்டுகளுக்கிடையே ஒரு கமிட்டியை ஸ்டேட்ஸ் கடையில கமிட்டியை ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற ஆர்டிகல்ஸ் 263 குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் தருது. அதனோட பணிகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மாநிலங்களுக்கிடையே சிக்கல்களை ஆராய்ந்து ஆலோசனை வழங்கும். இப்போ 2 மாநிலங்களுக்கிடையே எல்லை பிரச்சனை இருக்கும், அங்க இந்த மாநிலங்களுக்கிடையேயான குழு தான் பிரச்சனையை தீர்த்து வைக்கும். பொதுவான விஷயங்களும் வழங்கும். ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களில் மாநிலங்களுக்கிடையே ஒத்துழைப்பையும் அதிகரிப்பதற்காக பரிந்துரையை இந்த குழுக்கள் வழங்கும். எடுத்துக்காட்டாக மத்திய சுகாதார குழுக்கள், போக்குவரத்து வளர்ச்சி மற்றும் மன்றம், தல சுயாட்சி மத்திய குழுக்கள், இந்த மாதிரி குழுக்கள்லாம் மத்திய அரசு ஏற்படுத்தும். அது இங்க மாநிலங்கள்ல பார்த்துட்டு சில பரிந்துரைகளை வழங்கிட்டு போகும். சர்க்காரியா குழுவின் பரிந்துரைப்படி 1990களில் கூட்டாட்சி முறையில பரஸ்பர ஒத்துழைப்புக்காக மாநிலங்களுக்கிடையேயான குழு தோற்றுவிக்கப்பட்டது. யாரோட பரிந்துரையின்படி மாநிலங்களுக்கிடையேயான குழு உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா சர்க்காரியா கமிஷனோட பரிந்துரையின்படி தான் மாநிலங்களுக்கிடையேயான குழுக்கள் உருவாக்கப்பட்டது. பிரதமர் மாநிலங்களுக்கிடையேயான குழுவோட தலைவர் யாரு அப்படின்னு கேட்டா பிரதமர் தான் மாநிலங்களுக்கிடையேயான குழுவோட தலைவரா இருப்பாங்க. இதனோட உறுப்பினர்கள் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா மாநிலங்களோட முதல்வர்கள் இருப்பாங்க. ஒன்றிகை ஆளுகைக்குட்பட்ட அதாவது யூனியன் பிரதேசத்தோட நிர்வாக தலைவர் இருப்பாங்க. நிர்வாக தலைவர்கள்
குடியரசுத் தலைவர் ஆட்சியில் இருக்கும்போது மாநிலங்களோட ஆளுநர்கள் வந்து இந்த குழுவில் இடம்பெற்றிருப்பாங்க. இதுதான் வந்து மாநிலங்களுக்கிடையேயான குழுக்களோட உறுப்பினர்கள் யாரு, அதாவது எல்லா ஸ்டேட்டோட சிஎம்ஸ் இருப்பாங்க. யூனியன் பிரதேசம் அப்படிங்கும்போது அங்கோட கவர்னர்ஸ் தான் வந்து இருப்பாங்க. அடுத்தது மண்டல குழுக்கள், ஜோனல் கவுன்சில் அப்படிங்கிறது வந்து நாடாளுமன்ற சட்டங்களால் உருவாக்கப்பட்டது. இப்ப சிறப்பா ஒரு சட்டம் வருது அப்படின்னா மண்டல குழுக்களை உருவாக்கணும்னு உருவாக்குவாங்க. அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. மண்டல குழுக்கள் வந்து மாநில மறுசீரமைப்பு குழு 1956 சட்டத்தின் மூலம்தான் உருவாக்கப்பட்டிருக்கு. மண்டல குழுக்கள் வந்து 1956 சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டிருக்கு. நேரு வந்து மண்டல குழுக்களின் நோக்கம் வந்து கூட்டுறவு கூட்டாட்சி வழக்கத்தை வளர்ப்பதே அப்படின்னு சொன்னாரு. கூட்டுறவு கூட்டாட்சி வழக்கத்தை வந்து வளர்ப்பதுதான் மண்டல குழுக்களோட நோக்கம் அப்படின்னு ஜவஹர்லால் நேரு அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. ஆரம்பத்துல 5 மண்டல குழுக்கள் வந்து இருந்துச்சு. தற்போது 6 மண்டல குழுக்கள் வந்து இயங்குகிறது. என்னென்ன மண்டலம்னா வடக்கு மண்டல குழு, தெற்கு மண்டல குழு, கிழக்கு மண்டல குழு, மேற்கு மண்டல குழு, மத்திய மண்டல குழு, வடகிழக்கு மண்டல குழு. இப்போ ஒவ்வொரு ஜோனல பேஸ் பண்ணி இருக்கிற குழுக்களை தான் இது சொல்லியிருக்கு. மத்திய உள்துறை அமைச்சர் எல்லா மண்டல குழுக்களின் பொது தலைவராக இருக்கிறாரு. மண்டல குழுக்களோட பொது தலைவர் யாரு அப்படின்னா மத்திய உள்துறை அமைச்சர் தான் மண்டல குழுக்களோட பொது தலைவர். ஒவ்வொரு மண்டல குழுவிலும் மாநிலத்தின் முதல்வர், 2 அமைச்சர்கள் பிளஸ் யூனியன் பிரதேசத்தோட நிர்வாக தலைவரும் உறுப்பினர்களா இருக்கிறாங்க. மாநில முதலமைச்சர்கள் இருக்கணும், அவங்க கூட 2 அமைச்சர்கள் இருக்கணும். அதுபோக யூனியன் பிரதேசங்கள்ல நிர்வாக தலைவர் அப்படிங்கிறது ஆளுநர் இருப்பாங்க, அவங்களும் இடம்பெறுவாங்க. மண்டல குழுக்களோட நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மண்டல குழுக்களோட நோக்கங்கள் அப்படிங்கும்போது பொருளாதார, சமூக திட்டமிடுதல், எல்லை பிரச்சனைகள், போக்குவரத்து போன்ற துறைகள்ல பரஸ்பர ஒத்துழைப்பை ஏற்படுத்துவதுதான் இந்த மண்டல குழுக்களோட நோக்கம். மாநிலங்களுக்கிடையே பொதுவான பிரச்சனைகள் விவாதித்து கூட்டுறவு கூட்டாட்சியை உருவாக்குவதுதான் வந்து இந்த குழுக்களோட முக்கிய நோக்கம். ஓகேங்களா, இதுதான் மண்டல குழுக்கள். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்ம் பண்ணி டிஸ்கஷன் பண்றதுக்காகத்தான், அதாவது கருத்து பரிமாற்றத்துக்கு அந்த மண்டல குழுக்கள் அப்படிங்கிறதுக்கு. மாநிலங்களுக்கிடையேயான குழுக்கள் கூட சில பிரச்சனைகளை பேசும். மண்டல குழுக்கள் அப்படிங்கிறது வந்து கூட்டாட்சி, அதாவது ஏதோ பிரச்சனை இருந்தா பேசி சால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பேசுறதுக்காகத்தான் இந்த குழுக்கள். ஓகேங்களா. நதி வாட்டர் கமிஷன், நதிநீர் ஆணையம், சென்ட்ரல் வாட்டர் கமிஷன். நதி ஆணையங்கள் சட்டம் 1956 படி மாநிலங்களுக்கிடையே நதிகளை மேலாண்மை செய்வதற்காக மாநிலங்களுக்கு பரிந்துரை வழங்குவதற்காக அமைக்கப்பட்ட ஆணையம் தான் என்னன்னா நதிநீர் ஆணையம். 1956 சட்டத்தின்படி தான் வந்து நதிநீர் ஆணையங்கள் வந்து இயங்கிட்டு இருக்கு. மாநிலங்களுக்கிடையே பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டது. தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கு இடையே நீர் மேலாண்மை செய்வதற்காக காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டு இருக்கு. ஓகேங்களா. அந்த மாதிரி சில மாநிலங்களுக்கிடையே பிரச்சனைகளை, நதிநீர் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நதிநீர் ஆணையங்கள்லாம் அமைக்கப்பட்டு இருக்கு. நதிநீர் தீர்ப்பாணையம் அப்படிங்கிறது வந்து மாநிலங்களுக்கிடையே நதிநீர் சிக்கல்கள் சட்டம் 1956 சட்டத்தின்படி அரசியலமைப்பு உறுப்பு 262 படி உருவாக்கப்பட்டிருக்கு. சமவெளி மாநிலங்களுக்கிடையே நதிநீர் குறைகளை ஒழுங்குபடுத்துவதே இந்த சட்டத்தோட நோக்கம். இவ்வகையான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தீர்ப்பாணையங்கள் வந்து உருவாக்கப்படுகிறது. ஓகேங்களா. அது நதிநீர் ஆணையம் தனியா, தீர்ப்பாணையங்கள் தனியா இருக்கும். ஆணையம்னா முறையிடுவாங்க பிரச்சனைகளை பத்தி. தீர்ப்பாணையம் அப்படிங்கிறது வந்து முடிவு செய்யறதுக்காக பிரச்சனை வந்து தீர்ந்துருச்சு அப்படின்னா ஓகே, மறுபடியும் பேசிட்டே இருக்கக்கூடாது. அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு, அடுத்து நீங்க 2 மாநிலங்களும் என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறது தான் என்ன அந்த தீர்ப்பாணையங்கள். நிதி ஆயோக் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கம்
2015 வந்து நிதி ஆயோக் அப்படிங்கிறத தோற்றுவிட்டுச்சு. நிதி ஆயோக் வந்து ஒரு தேசிய குழு. பிரதமர் தான் அந்த குழுவோட தலைவர். இதனோட உறுப்பினர் யாராரு அப்படின்னா மாநிலங்கள்ல இருக்கிற முதல்வர்கள், யூனியன் பிரதேசத்தோட ஆளுநர்கள், புதுடில்லி, புதுச்சேரியில வந்து முதல்வர்கள் என 2 மாநிலங்களுக்கு மட்டும்தான் முதல்வர்கள் இருக்கிறாங்க. சட்டமன்றம் இருக்கு. யூனியன் பிரதேசங்கள்லயே புதுச்சேரிக்கும் டெல்லிக்கும் தான் சட்டமன்றங்கள் இருக்கு. அந்தமான் நிக்கோபார் தீவுகளோட துணை ஆளுநர்கள் வந்து கலந்துக்குவாங்க. அங்க வந்து துணை ஆளுநர்கள் தான் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு தனியா ஆளுநர்கள் இருக்க மாட்டாங்க. அடுத்தது இது நோக்கம் என்ன? நிதி ஆயோக்கோட நோக்கம் அப்படிங்கிறது மாநிலங்களுக்கிடையேயான அமைப்பு ரீதியான தொடர்ச்சியாக கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்ப்பதுதான் இந்த நிதி ஆயோக்கோட முதன்மை நோக்கம். உறுதியான மாநிலங்களையும் உறுதியான தேசத்தையும் உருவாக்குவதே இந்த குழுவோட முக்கிய நோக்கம் ஆகும். இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி கேட்டது தான். அதே ஸ்டேட்மெண்ட்டை தான் கொடுத்துருக்கேன். மாநிலங்களுக்கிடையே அமைப்பு ரீதியான தொடர்ச்சியான கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்ப்பது, உறுதியான மாநிலங்கள் உறுதியான தேசத்தை உருவாக்குவதே நிதி ஆயோக்கோட எண்ணம் ஆகும். மாநிலங்களுக்கிடையே நதிநீர் பிரச்சனை அப்படிங்கும்போது பல்வேறு நதிநீர் சிக்கல்கள் வந்து நமது நாட்டில் காணப்படுகிறது. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி ஆகியவை காவிரி பிரச்சனையில சம்பந்தப்பட்டது. இந்த 4 மாநிலங்களும் சம்பந்தப்பட்டிருக்கு. எந்த பிரச்சனைனா காவேரி பிரச்சனை. அதே மாதிரி ஒடிசா, ஆந்திரா நதிநீர் பிரச்சனையும் இருக்குது. ஒடிசாவுக்கும் ஆந்திராவுக்கு இடையே நதிநீர் பிரச்சனை இருக்குது. சாட்லஜ் ஆறு பிரச்சனையில வந்து பஞ்சாப், ஹரியானாவும் சம்பந்தப்பட்டிருக்கு. இது ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது முக்கியமானது. எந்தெந்த மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனை அப்படின்னு. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி 4 மாநிலங்களுக்கிடையே காவேரி பிரச்சனை. ஒடிசா, ஆந்திராவுக்கு இடையே நதிநீர் பிரச்சனை இருக்குது. சாட்லஜ் ஆறு பிரச்சனை வந்து பஞ்சாபுக்கு ஹரியானாக்கு இடையில் இருக்கு. கோவா, மகாராஷ்டிரா, கர்நாடகம் இந்த 3 மாநிலங்களுக்கு இடையே மகாதயி ஆற்று பிரச்சனை இருக்கு. ஓகேங்களா? அடுத்து ஆர்டிகல்ஸ் 262 உறுப்பு வந்து மாநிலங்களுக்கிடையே நதிநீர் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வழிமுறைகளை வந்து வழங்குகிறது. சுமூகமான பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பது தான் என்னன்னா ஆர்டிகல்ஸ் 262ஓட நோக்கம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மாநிலங்களுக்கிடையே வந்து நதிநீர் சிக்கல் சட்டம் 1956 படி நாடாளுமன்றத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. நதிநீர் சிக்கல் சட்டம் அப்படிங்கிறது 1956 உருவாக்கப்பட்டிருக்கு. மத்திய அரசாங்கம் குறிப்பிட்ட நதிநீர் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஒரு தீர்ப்பாணையத்தை வந்து அமைக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி அந்த தீர்ப்பாணையத்தோட தலைவரா இருப்பாங்க. நடுவர் மன்றத்தின் தலைவர் உறுப்பினர்களை உச்சநீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்றங்களின் நீதிபதிகள் அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தான் நியமிப்பாங்க. நதிநீர் ஆணைய சட்டம் 1956 கீழ் வரும் நதிகளின் மீது நடுவர் நீதிமன்றங்கள் அமைக்க முடியாது. அந்த நதிநீர் ஆணைய சட்டத்துக்கு கீழே வரும் நதிகள் மீது நடுவர் நீதிமன்றங்கள் அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மத்திய மாநில அரசுகளோட இடையே பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு என்னென்ன அமைப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதாவது கூட்டுறவு கூட்டாட்சியின் கீழே இதெல்லாம் வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மாநிலங்களில் சுயாட்சி பிரச்சனைகள் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னா கல்வி வந்து பொதுப்பட்டியலுக்கு மாறினங்காட்டி நம்ம சுயாட்சியில பிரச்சனை வருது. ஆளுநர் நியமனம் அப்படிங்கிறதும் சுயாட்சியில பிரச்சனையா இருக்குது. ஆர்டிகல்ஸ் 356 அப்படிங்கிறதும் மாநில சுயாட்சியை பாதிக்கக்கூடியதா இருக்குது. சட்ட முன்வரைவுகள் வந்து தேக்கி வைக்கப்படுவதன் மூலம் ஆளுநரோட கண்ட்ரோல்னால பிரச்சனைகள் வருது. அதே போக ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து இங்க மத்திய அரசு கீழே செயல்படும் பொழுது மாநில அரசோட கீழ்ப்படிஞ்சு நடக்காம மத்திய அரசுக்கு கீழே நடக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து மாநிலத்தோட சுயாட்சியை பாதிக்கக்கூடியதா இருக்குது. கல்வி மற்றும் ஆளுநர் அப்படிங்கும்போது மத்திய அரசாங்கத்தோட முகவராக தான் வந்து ஆளுநர் செயற்படுகிறாரு. மாநில அரசாங்கம் அதனாலதான் அவரை எதிர்க்கிறாங்க. ராஜமன்னார் குழு வந்து மாநில ஆளுநர்கள் வந்து கூட்டாட்சி முறைக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னு விமர்சித்திருந்தாங்க.
மாநில அரசாங்கங்களை வந்து கலந்து ஆலோசித்து ஆளுநர்களை நியமிக்க வேண்டும். ஆனா வந்து அப்படி நடக்கறதில்ல. மத்திய அரசு யாரை நியமிக்க விரும்புறாங்களோ அவங்கள தான் ஆளுநரா நியமிக்கிறாங்க. ஆனா கலந்து ஆலோசித்தா நியமிக்கணும் அப்படின்னு ராஜமன்னர் குழு வந்து பரிந்துரைத்திருக்காங்க. மாநிலங்கள் ஆளும் கட்சிகள் வந்து உடைந்து போனாலோ அல்லது தொங்கு சட்டமன்றம் உருவானாலோ ஆளுநரோட முடிவுகள் அப்படிங்கிறது சர்ச்சையை உருவாக்குகிறது. தற்போதைய அதாவது சமீப காலத்துல வந்து ஆளுநர்கள் மூலமா மத்திய அரசு வந்து இயங்குகிறதுங்கிறது நிறைய கண்கூட நம்ம பார்த்துட்டு இருந்தது தான். நம்ம மாநிலங்கள் மட்டும் கிடையாது, மற்ற மாநிலங்கள்லயும் நிறைய இஷ்யூஸஸ் நடந்துட்டு தான் இருக்கு. இது வந்து மாநிலத்தோட சுயாட்சிகளை பாதிக்கக்கூடியது. 1976ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் 42வது அரசியல் சாசன திருத்த சட்டத்தின் மூலம் கல்வியை வந்து 3வது பட்டியலான பொதுப்பட்டியலுக்கு மாத்தினாங்க. எப்போ அப்படின்னா 1976 42வது திருத்தத்தின் மூலமா மாத்திட்டாங்க. இது வந்து ரொம்ப பாதிக்கக்கூடியதா தான் இருக்குது. தற்போது பொதுப்பட்டியல் இருப்பதால் மத்திய மாநில அரசாங்கங்களுக்கிடையே முரண்பாடு தோன்றினால் மத்திய அரசாங்கமே செல்லுபடி ஆகுது. சட்ட முன்வரைவு தேக்கி வைக்கிறதுனா வேணும்னே ஆளுநர் வந்து தேக்கி வச்சுட்டு ஆளுநருக்கு மாநிலம் நம்ம நீட் எதிரான மசோதாவெல்லாம் தேக்கி வச்சுட்டே தான் இருந்தாங்க. அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து ஆளுநர் மூலமா வந்து மத்திய அரசு செஞ்சுட்டே தான் இருக்கும். 356வது உறுப்பு அப்படிங்கிறது அரசியலமைப்புல 18வது பகுதியில குறிப்பிடப்பட்டிருக்கு. மாநிலத்துல வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் போது ஆளுநர் வந்து சட்டம் ஒழுங்கு சீரா இல்ல குடியரசுத் தலைவர் ஆட்சி இங்க கொண்டு வாங்கன்னு பரிந்துரைப்பாரு. அவரோட பரிந்துரையின் ஏத்துக்கிட்டு குடியரசுத் தலைவர் வந்து தனது ஆட்சியை அங்க கொண்டு வருவாங்க. குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெறும் போது அங்க பதவியில் இருக்கிறது யாருன்னா ஆளுநர் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் வந்து செயல்படுத்தி மாநில அரசுகளை கலைக்கிறதெல்லாம் வந்து முன்பு நடந்துட்டு இருந்துச்சு. அது செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து மாநிலங்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 312 கீழே அனைத்து இந்திய பணிகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கிறங்காட்டி இங்கே மாநில அரசு சொல்கிறத கேட்கறதில்ல. இங்கே இருக்கிற தகவல்களையெல்லாம் மத்திய அரசுக்கு அனுப்புறது. ஆனால் அவங்களுக்கான சேலரியை வந்து மாநில அரசு தான் கொடுக்கும். ஆனால் அவங்க செயல்படுறது பார்த்தா மத்திய அரசுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. அதெல்லாம் வந்து மாநில சுயாட்சியை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மத்திய மாநில அரசோட உறவுகளை பற்றி ஒரு குழுக்கள் எல்லாம் அமைச்சிருப்பாங்க. அது முக்கியமாக கொஸ்டின் வந்துட்டே இருக்கு. அது என்னென்ன குழுக்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகேங்களா? நிர்வாக சீர்திருத்த குழு, ராஜமன்னார் குழு, சர்க்காரியா குழு, புன்சி குழு, வெங்கட செல்லையா குழு. ஒரு 5 குழுக்கள் வந்து முக்கியமான குழுக்கள். இதெல்லாம் முக்கியமான பரிந்துரைகள் என்னென்ன வச்சாங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். நிர்வாக சீர்திருத்த குழுக்கள் அப்படிங்கும்போது 2 நிர்வாக சீர்திருத்த குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டுச்சு. முதல் நிர்வாக சீர்திருத்த குழு அப்படிங்கிறது 1966ஆம் ஆண்டு மொரார்ஜி தேசாயோட தலைமையில வந்து பின்னர் அனுமந்தயா தலைமையில வந்து நிர்வாக சீர்திருத்த குழு அப்படிங்கிறது அமைக்கப்பட்டுச்சு. எந்த ஆண்டு அப்படின்னா முதல் நிர்வாக சீர்திருத்த குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1966ல உருவாக்கப்பட்டுச்சு. அந்த நிர்வாக சீர்திருத்த குழுக்கள் வந்து 20 அறிக்கைகளை வந்து வழங்கியிருக்காங்க. அதுல ஒரு அறிக்கை வந்து மத்திய மாநில உறவுகளை பற்றி பரிந்துரைகளை வந்து வழங்கியிருக்கு. 2 அறிக்கையில ஒரு அறிக்கை அப்படிங்கிறது மத்திய மாநில உறவுகளை பற்றி பரிந்துரைகளை வழங்கியிருக்கு. 2வது நிர்வாக சீர்திருத்த குழு அப்படிங்கிறது வந்து 2005ஆம் ஆண்டுல வந்து அமைக்கப்பட்டுச்சு. அதனோட தலைவர் யாரா இருந்தாருன்னா வீரப்ப மொய்லி அப்படிங்கிறவர் இருந்தாரு. அதுக்கப்புறம் ராமச்சந்திரன் அப்படிங்கிறவர் நிர்வாக சீர்திருத்த குழு தலைவரா இருந்தாங்க. அடுத்தது ராஜமன்னார் குழு. ராஜமன்னார் குழு வந்து தமிழ்நாடு அரசு அமைத்த குழு தான் எது அப்படின்னா ராஜமன்னார் குழு. தமிழக அரசு வந்து மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்து பரிந்துரைகளை வந்து ராஜமன்னார் தலைமையிலான குழு வந்து அமைக்கப்பட்டுச்சு. தமிழக அரசு அமைத்த குழு தான். ராஜமன்னர் ஏ லட்சுமண சுவாமி, பி சந்திரசேகர் ரெட்டி எல்லாம் இந்த குழுவில் இருந்தாங்க. இந்த குழு வந்து தன்னோட அறிக்கையை 1971ஆம் ஆண்டு தான் வழங்கினாங்க. அதனோட பரிந்துரைகள் முக்கிய பரிந்துரைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரசமைப்புல 263வது உறுப்பு உடனடியாக அமல்படுத்த வேணும். மாநிலங்களுக்கிடையே வந்து குழுவை அமைக்கணும்.
அதனோட தலைவராக வந்து பிரதமர் இருக்கணும். மாநில முதல்வர்கள், மாநில பிரதிநிதிகள்லாம் அந்த குழுவில் இடம்பெற செய்யணும் அப்படிங்கிற பரிந்துரையை வந்து ராஜமன்னர் குழு வந்து வழங்கினாங்க. தேசத்தோட பாதுகாப்பே வெளியுறவு தவிர இதர எல்லா அதிகாரங்களும் வந்து தேசத்தோட பாதுகாப்பு வெளியுறவை தவிர எல்லா அதிகாரங்களையும் பயன்படுத்தும் முன் மத்திய அரசு வந்து மாநில அரசு கிட்ட வந்து ஆலோசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த குழு பரிந்துரைத்தாங்க. ஆர்டிகல்ஸ் வந்து 256, 257, 339 கீழே 2 இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து நீக்கணும் அப்படின்னு ராஜமன்னர் குழு வந்து பரிந்துரை வைத்தாங்க. மாநில உரிமைகளை வந்து இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் பறிக்கிறங்காட்டி இருந்தங்காட்டி ஆர்டிகல்ஸ் 256, 257, 336 எல்லாம் நீக்கணும் அப்படின்னாங்க. 3 பட்டியல்களில் இல்லாத இதர அதிகாரங்கள் வந்து மத்திய அரசாங்கத்திலிருந்து மாநில அரசாங்கத்துக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த குழு பரிந்துரைத்தாங்க. அரசு அமைப்புல வந்து பகுதி 17 உள்ள உறுப்பு 356 வந்து மத்திய அரசு வந்து கவனமாக பயன்படுத்தணும் அப்படின்னு ராஜமன்னர் குழு வந்து பரிந்துரைத்தாங்க. மத்திய மாநிலங்கள அரசுகளுக்கு வந்து மத்திய அரசுக்கு சாதகமான மாநில அரசுகளுக்கு எதிராக அனைத்து இந்திய பணிகள் வந்து தேவையில்லை, IAS ஆஃபீஸர்ஸ் வந்து தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. நிதி ஆதாரங்களை வந்து மத்திய அரசாங்கத்திடமிருந்து மாநில அரசாங்கம் வந்து அதிக அளவில் மாற்றித்தர வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த குழு வந்து பரிந்துரைகளை வழங்குச்சு. அவங்க சொன்னதெல்லாம் நடைமுறைப்படுத்தலை, பட் அவங்க வந்து நம்மளோட ரிப்போர்ட்டை வந்து கொடுத்தாங்க. சர்க்காரியா கமிஷனை வந்து மத்திய அரசாங்கம் வந்து 1983 வந்து அமைக்கிறாங்க. அதனோட தலைவராக வந்து நீதிபதி சர்க்காரியா வந்து இருந்திருக்காங்க. சிவராமு, முனைவர் RSS சென் எல்லாம் வந்து இதனோட உறுப்பினர்களாக இருந்தாங்க. இந்த குழு வந்து 83 அமைக்கப்பட்டுச்சு. 5 வருடம் கழித்து தான் வந்து 247 பரிந்துரைகளை வந்து இந்த குழு வந்து வழங்கினாங்க. அதன்படி பார்த்தோம்னா மாநிலங்களுக்கிடையேயான குழு அமைக்கணும். அரசமைப்பு உறுப்பு 263B, 63C பணிகளை செய்யும் அதிகாரங்களை இந்த குழுவிடம் வழங்க வேண்டும் அப்படின்னு பரிந்துரைத்தாங்க. அதாவது மாநிலங்களுக்கிடையேயான குழுக்களுக்கு வழங்கணும் அப்படின்னு பரிந்துரைத்தாங்க. மாநிலங்களுக்கிடையேயான குழுக்கள் பரிந்துரையை வழங்க வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா சர்க்காரிய கமிஷன். அரசியலமைப்பு உறுப்பு 263A அப்படிங்கிறது வந்து மாநிலங்களுக்கிடையே எழும் சிக்கல்கள் தலைமையில் அதிகாரம் மாநிலங்களுக்கிடையேயான குழுவிற்கு வழங்கக்கூடாது. அதாவது மாநிலங்களுக்கிடையே பிரச்சனை ஏற்படும் பொழுது மாநிலங்களுக்கிடையேயான குழுக்களுக்கிட்ட அந்த அதிகாரத்தை வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சர்க்காரி ஆணையம் வந்து பரிந்துரை வழங்கினாங்க. அதிகாரத்தை அந்த குழுக்கிட்ட வழங்கக்கூடாது ஆர்டிகல்ஸ் 263 படி அப்படிங்கிற பரிந்துரையை சர்க்காரி குழு வந்து வழங்கினாங்க. அரசமைப்பு 356 இதை வந்து மிகவும் குறைவாகத்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சர்க்காரிய கமிஷனும் வந்து அதை பரிந்துரைக்காங்க. 356 வந்து குறைவாக பயன்படுத்தணும் அப்படின்னு சர்க்காரிய குழு வந்து பரிந்துரை வழங்கியிருக்காங்க. அதாவது வேற வழி இல்லாத பட்சத்தில் மட்டும்தான் 356, அவசர காலம் ரொம்ப பிரச்சனை ஆகும்போது மட்டும்தான் 356 பயன்படுத்தணும் அப்படின்னு சர்க்காரிய குழுவும் வந்து பரிந்துரை வழங்கியிருக்கு. ஆளுநர் பதவியை வந்து ரத்து செய்ய வேண்டும். ஆளுநரை நியமிக்கும் முன் சம்பந்தப்பட்ட மாநில அரசை வந்து கலந்தாலோசிக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தல் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை வந்து சர்க்காரிய குழு வந்து நிராகரிச்சுட்டாங்க. ஆளுநர் பதவி வேணும், மாநில அரசை கலந்தாலோசிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சர்க்காரிய குழு வந்து பரிந்துரையை வழங்கினாங்க. மொழி அப்படிங்கிறது மும்மொழி கொள்கையை வந்து கண்டிப்பாக அமல்படுத்த வேணும் அப்படின்னு சர்க்காரிய குழு சொல்லியிருக்காங்க. சர்க்காரிய குழுவோட பரிந்துரைகள் எல்லாமே மத்திய அரசுக்கு ஃபேவராக தான் இருந்திருக்கு. வந்து 2007 மதன் மோகன் புன்சி தலைமையில் அமைக்கப்பட்டுச்சு. 2010ஆம் ஆண்டு தனது பரிந்துரைகளை வந்து மத்திய அரசுக்கு வந்து புன்சி குழு வழங்கியிருக்கு. என்னென்ன பரிந்துரைகள் இருந்துச்சு அப்படின்னா, மாநில ஆளுநர்கள் வந்து குறிப்பிட்ட பதவி காலத்திற்கு வந்து நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்னும், ஆளுநர்கள் வந்து நாடாளுமன்றத்தின் பதவி நீக்க தீர்மானத்தின் மூலம் மட்டுமே பதவியிலிருந்து நீக்க முடியும். இது ஆல்ரெடி இருக்கிறதா அதே பரிந்துரை தான் அவங்களும் வழங்கியிருக்காங்க. ஒரு மாநிலத்தில் வந்து கிளர்ச்சி
இல்ல வந்து பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் இல்ல பகுதிகளை மட்டுமே குடியரசுத் தலைவர், இது வேணா முக்கியமான பாயிண்டா எடுத்துக்கலாம். அதாவது சில பக்கம் வந்து கலவரம் வருது, ஏதோ பாதிப்பு ஆகுதுன்னா அந்த பகுதியில மட்டும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வரலாம். அதாவது 144 தடைய வந்து கொண்டு வருவாங்க. மோஸ்ட்லி அப்படித்தான் இருக்கும். அங்க யாருமே 2 பேர் 3 பேர் கூடக்கூடாது அப்படின்னு கொண்டு வருவாங்க பிரச்சனை வரும்போது. அந்த மாதிரி ஒரு சில பகுதிகளில் மட்டும் அந்த சட்டத்தை அமல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த குழு, புன்சி குழு வந்து பரிந்துரைத்தாங்க. மத கலவரங்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மாநில அரசாங்கத்தின் ஒப்புதல் பெறாமலே மத்திய அரசாங்கம் தனது படைகளை வந்து நிலைநாட்டலாம். மத கலவரம் வந்துச்சு அப்படின்னா மாநில அரசோட ஒப்புதல்லாம் தேவையில்லை, டைரக்டா வந்து மத்திய அரசாங்கம் வந்து களத்துல இறங்கிடலாம் அப்படின்னு புன்சி குழு வந்து பரிந்துரைத்திருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வெங்கட செல்லையா குழு. இதை அமைச்சவர் யாருன்னா பிரதமர் வாஜ்பாய் அமைச்சிருக்காரு. அதாவது நீதிபதி நாராயண ராவ் வெங்கட செல்லையா தலைமையில் இந்த குழுவை வந்து அமைச்சிருக்காங்க. அரசமைப்பு மதிப்பாய்வு தேசிய குழு, அரசமைப்பில் பல சீர்திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு இந்த குழு வந்து பரிந்துரைத்திருக்காங்க. ஓகேங்களா? இதோட வந்து இந்த டாபிக் முடிஞ்சிச்சு. இதில் நாம் என்ன சிலபஸ் வைஸில் 2 முக்கியமான டாபிக் பார்த்துருக்கோம். கூட்டாட்சியினோட தன்மைகள் என்ன, அதனோட என்னென்ன நன்மைகள் தீமைகள் அதையும் பார்த்துட்டோம். இந்தியாவில் கூட்டாட்சி எப்படி இருக்குது, மத்திய மாநில அரசுகளோட உறவுகள் எப்படி இருக்குது, அவங்களுக்கான நிதி பகிர்வு எப்படியெல்லாம் பண்ணிக்கிறாங்க, நிர்வாக சீர்திருத்த குழுக்கள் எதெல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். மத்திய பட்டியல்னா என்ன, மாநில பட்டியல்னா என்ன, பொதுப்பட்டியல்னா என்ன, வருமானங்கள் எப்படி பகிர்ந்தளிக்கப்படுது அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இது ஒன் வேர்ட் டைப்பா அப்படிங்கிறது ரிவிஷன் பண்ணும்போது ஒவ்வொரு கண்டிப்பாக பாலிட்டியில் இருக்கிற முக்கியமான தலைப்புகள் எல்லாத்தையுமே ரிவிஷன்லாம் ஒன் லைனரில் பார்ப்போம், அப்போ பார்த்துக்கலாம். இந்த கான்செப்ட் எதுக்கு அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் டைப்பு கொஷின் கேட்டால் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பார்க்குறோம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.